ஸோ நான் 3 கொஸ்டின் கேட்பேன், மனசில் நினச்சிட்டு நான் கேட்கும் போது பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்ச ஒரு அனிமல் நேம் யோசி. மனசில் என்ன அனிமல் நேம் நினச்சிட்டியா? இப்போது இதில் நீங்கள் நினச்ச அனிமல் பேர் எழுதியிருக்கேன், ஓகேவா? இங்கே வச்சுட்டேன். ஓகே, அங்கே வச்சுட்டேன். என்ன நேம் நினச்ச சொல்லு. நான் தான் எழுதி வச்சுட்டேன், சொல்லு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். உனக்கு பிடிச்ச ஒரு சிட்டியோட பேர், ஓகேவா? உனக்கு பிடிச்ச சிட்டி பேர் யோசிச்சுக்கோ. யோசிச்சிட்டேன்னு சொல்லு. யோசிச்சிட்டேன்னு சொல்லு. இதான் அடுத்தது. நீ என்ன ஊர், என்ன சிட்டி நினச்சோ நான் எழுதியிருக்கேன். சிட்டி பேர் சொல்லு. என்ன சிட்டி நினச்சேன்? ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின். எர்த் ஆர் ஸ்கை அப்படி யோசிக்க வேணாம். உனக்கு அப்வேர்ட்ஸ் பிடிக்குமா, டவுன்வேர்ட்ஸ் பிடிக்குமா? சொல்லு. உனக்கு எப்போவுமே அப்வேர்ட்ஸாக இருக்கிறது பிடிக்குமா, டவுன்வேர்ட்ஸாக இருக்கிறது பிடிக்குமா? நினச்சிக்கோ மனசில். ஆமாம், டவுன் ஆர் அப் ஏதாவது ஒன்று நினச்சிக்கோ. நினச்சிட்டியா? ஓகே, ஸோ இப்போ நீ 3 கொஸ்டின் கேட்டால் 3 கொஸ்டினுக்கு சொல்லியிருக்க, ஓகேவா? இந்தா ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு எதையோ காமி, என்ன எழுதியிருக்கு? காமி, என்னது? மும்பை. நீ என்ன நினச்ச? அடுத்து இந்த ஷீட்டை எப்படி நீ இப்படி எழுத முடியும்? எப்படி இப்படி எழுத முடியும்? ஷீட் இருக்கிறதே இப்படி தானே இருக்கு எழுதுறது. அப்போ டவுன்லோட் அப்படி தானே எழுத முடியும். நீ என்ன நினைச்ச? டவுன்லோட் தான் நினைச்ச. அடுத்தது எப்படி ஈஸ்வா? ஏதோ மேஜிக் பண்றடா. இதை நான் இப்போ எப்படி கண்டுபிடிச்சேன் நீ கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சொல்ல முடியாது. பைண்டியா கொஞ்ச நேரத்துல மேஜிக் கண்டுபிடிச்சிட்டேன்னு மைண்ட் ரீட் பண்ற மம்மி. மைண்ட் ரீட் பண்றடா. போஸ்ட் படிச்சிருக்கா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொம்பளை பொண்ணுமே. நான் சொல்றேன்.